நமஸ்காரம். இன்னைக்கு அயர்லாந்து உங்களுக்கு தெரியும், இது ஒரு இங்கிலாந்தோட அண்டை நாடு, பக்கத்து நாடு, அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இதுக்கு யாராவது போகணும், நிறைய வேக்கன்சி இருக்குது, என்னன்னு பாருங்க. இது வந்து வேர் ஹவுஸ் தான், கம்ப்ளீட்டாக வேர் ஹவுஸில் அயர்லாந்தில் இருக்குது. இங்கே யூகேக்கு போக முடியாதவங்க அயர்லாந்து போயிடுவாங்க. இது ஒரு தனி ஒரு ஊர் அப்படின்னு வச்சுக்கலேன். மோஸ்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த் செக்டார்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இங்கே தான் வச்சுருக்கான். ஓகே, ஸோ அது எல்லாமே மற்ற கமர்ஷியல் இருக்குது. அயர்லாந்து ஒரு நல்ல நாடு, போகத்தான் செய்வாங்க. ஆனால் கொஞ்சம் ரேர், எல்லாரும் போக முடியாது இந்த நாட்டுக்கு. யூகேக்கு எப்படி கஷ்டப்படுறாங்களோ போகிறதுக்கு, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன ஜாப் இருக்குன்னு பார்ப்போம். வேர் ஹவுஸில் வேலை பார்க்குறதுக்கு மேல் ஃபீமேல் வேணும். ஓகே, வேர் ஹவுஸ். அங்கே வேர் ஹவுஸில் எலக்ட்ரிஷியன், வேர் ஹவுஸ் ஒர்க்கர்ஸ், லேபிள் பண்ணுறது, அங்கே அந்த கார்பெண்டர்னா யாருன்னா அந்த மரப்பலகையில் பெட்டி அடித்து போமே, அதை ஓப்பன் பண்ணுறது, மறுபடியும் அதை ரீபேக் பண்ணுறது, அந்த மாதிரி. சாதாரணமாக அட்டைப்பட்டியில் தான் எல்லாம் போகாது. நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ், பெரிய ஹார்டு ஐட்டம் தான் மரப்பலகை அடித்து போகும். அதுக்கு தான் அந்த கார்பெண்டர். எலக்ட்ரிஷியன்லாம் அங்கே வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. சேலரி எல்லாம் ஹீரோ கணக்கில் இருக்குது. 1200 பேசிக், 1700, 1400, 1300, 1000. இதெல்லாம் ஓட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு தனியாக அலவன்ஸ் கொடுத்துட்றாங்க, அக்காமடேஷன் தனியாக கொடுத்துட்றாங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் 2000 ஹீரோ சாலிடாக கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா 8 ஹவர்ஸ்க்கு பிறகு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க எல்லாம் 1.5 மடங்கு கூடி வரும். சண்டே ஒர்க் பண்ணால் டபுள் ஆயிரும், கவர்மெண்ட் ஹாலிடேயில் ஒர்க் பண்ணால் டபுள் ஆகிடும். ஓகே, இவங்கெல்லாம் அந்த லேபர் லா பிரகாரம் நல்லா கொடுப்பாங்க. ஸோ ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கணும்னா இது போகலாம். ஓகே, கீழே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பார்த்துங்க என்னென்ன. இது வந்து சேம் ஷெங்கன் டி விசா தான். பாஸ்போர்ட் காப்பி வேணும், எல்லாம் உங்கள் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் எனக்கு அனுப்பிடுவீங்க. அதில் ஈஸியாக ரெண்டுமே ஓகே. இது ரேட்டு தான் கொஞ்சம் கூடுதல், 7 ரூபாட்ட வரும். இப்போ 7 ரூபா கொடுத்து நான் போகணுமா அப்படின்னா, இனிஷியலாக மட்டும் ஒரு சின்ன அட்வான்ஸ் 50,000 இருக்கும். மீதி வந்து ஃபுல்லாகவே விசா அடித்த பிறகு, அது வரைக்கும் நடுவில் பேமெண்ட் இல்லாத அளவுக்கு பேசியிருக்கோம். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுக்கறனாலும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சார் அட்வான்ஸ் வேணால் தரோம், விசா அடித்து தந்துட்டோம்னா நாங்கள் அதை வச்சு பேமெண்ட் எப்போதே ஏதாவது லோனோ ஏதோ உருட்டல் பரட்டல் பண்ணுங்கிற மாதிரி. அதனால் இது 7 ஆகும். அட்வான்ஸ் வந்து 50,000 இருக்கும் இனிஷியலாக. சரியா, இதெல்லாம் வந்து 3 to 4 months கண்டிப்பாக ஆகும். ப்ராசஸ் டைம் கொஞ்சம் கூடுதலாகும். ஓகே, மற்றபடி பிசிசி எடுத்து விசாரிக்கிறதுலாம் அந்த ஷெங்கன் கண்ட்ரி சேம் மெத்தட் தான். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு யாராவது எனக்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நன்றி.